பிரபல நடிகை சவுகார் ஜானகி உயிரிழந்திருக்கிறாங்க. எப்படி என்ன காரணத்தினால உயிரிழந்தாங்க, இவங்க வாழ்க்கையில நல்ல கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து எப்படி இந்த உயர்ந்த இடத்துக்கு வந்தாங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜிசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சவுகார் ஜானகி எப்போ உயிரிழந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை ஒரு மதியம் 1:59 மணி அளவில் வந்து உயிரிழந்தாங்க. என்ன காரணத்தினால உயிரிழந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் வந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிப்போச்சு. சரியா? அதனால ஃபேமிலியிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னை ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனைக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சு. நெஞ்சு வலி, சுவாச பிரச்சனை, அதாவது மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டிருந்தாங்க. அதனால ஐசியூவில் வச்சு அவங்களுக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் வந்து சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் சிகிச்சை பலனின்றி ஆகஸ்ட் 21, 2026 வெள்ளிக்கிழமை ஒரு மதியம் 1:59 மணி அளவில் வந்து உயிரிழந்துட்டாங்க. இது யார் உறுதிப்படுத்தி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்க தலைவர் நாசர் அவர் தான் உறுதிப்படுத்தி சொன்னாங்க. சவுகார் ஜானகி வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சவுகார் ஜானகியோட இறுதி சடங்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது சனிக்கிழமை மாலை வந்து நடக்கும். அதாவது இன்னைக்கு மாலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எங்க வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பெசன்ட் நகர் எலக்ட்ரிக் கிரேமேட்டேரியம் அங்கே வச்சு தான் தகனம் வந்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி உறவினர்கள் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த சவுகார் ஜானகி அவங்க வந்து எப்போ பிறந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு, அவங்க அவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டாங்க, கஷ்டப்பட்டு தான் இந்த பொசிஷனுக்கு வந்தாங்க, எப்படி வந்தாங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இந்த சவுகார் ஜானகி எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 12, 1931 ஆந்திராவில் ராஜமுந்திரி அருகே ஒரு கன்னட மொழி பேசும் மாத்வ பிராமண குடும்பத்தில் வந்து பிறந்தவங்க. இவங்களோட ஃபுல் நேம் வந்து ஜானகி தான். இப்போ இவங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னா 94 வயசு ஆகுது. சரியா? சரி, அவங்க தந்தை என்னவா இருந்தாங்கன்னா இன்ஜினியரிங். ஆனா வந்து இந்த சவுகார் ஜானகி அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க சின்ன வயசுலயே நல்ல பொசிஷன்ல வந்தவங்க தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தே ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் கலந்த சூழல்ல சிறு வயதிலேயே ரேடியோவில் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லே ஆல் இந்தியா ரேடியோவின் ஏ கிரேட் ஆர்டிஸ்டாட்ட ஆனாங்க. சரியா? இந்த குரலை பார்த்து தான் எல்லாருமே என்ன பண்ணனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவோம், குரல் அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எப்போ கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுகார் ஜானகியோட 14 15 வயசுல அந்த டைம்ல தான் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க படம் நடிக்க வாங்க, வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே படம் நடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க ஃபேமிலியில எல்லாருமே பயந்தாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து படம் நடிக்க விடுறது வந்து ஒரு அபூர்வம். சரியா? விடமாட்டாங்க. நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வைப்பாங்க. அப்போ வந்து இந்த சவுகார் ஜானகிய என்ன பண்ணாங்கன்னா, படம்லாம் நடிக்காண்டாம், அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஃபோர்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம, இவங்களுக்கு வந்து உடனே திருமணமும் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களுடைய 14, 15 வயசுல திருமணமும் அவங்க வந்து பண்ணி வச்சுட்டாங்க. சரியா? கணவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கரமாஞ்சி சீனிவாசன் ராவ். சரி, ஜானகிக்கு கல்யாணம் ஆயிட்டு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப் நல்லா இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. ரொம்பவே வறுமையை போய் சந்திச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து ஜானகியோட கணவர் வந்து வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தாங்க. சரியா? இப்போ ஜானகிக்கு வேற குழந்தை வேற பிறந்தாச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. அதாவது வெளியே கடன் வாங்கி சாப்பிட்ற அளவு மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப வறுமையை சந்திச்சிட்டாங்க. அப்புறம் தான் முடிவெடுக்கிறாங்க, நம்ம இப்படி இருந்தாச்சுன்னா செட் ஆகாது, நம்ம வந்து வேலை தேடி போவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே அவங்களுடைய குழந்தைய கூட்டிட்டு எங்க வாராங்க, சென்னைக்கு வாராங்க. சென்னைக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டைரக்டர் இவங்களை சந்திச்சிருப்பாங்கல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி, நீங்க வந்து படம் நடிக்க வாரீங்களான்ட்டு, அந்த டைரக்டரை சந்திக்கிறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PN ரெட்டி அவங்கள வந்து சந்திக்கிறாங்க. நீங்க எனக்கு முன்னாடி வந்து வேலை தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே, எனக்கு இப்போ வேலை வேணும் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரியா? கேட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் 4 இடத்துல சொல்லி வச்சாரு. சொன்னதுக்கு அப்புறம் 1950 LV பிரசாத் இயக்கிய தெலுங்கு படம்
சவுக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் நடிகையாட்டு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இதுல நடிச்சாங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரபலமா ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க பேரு ஜானகி மட்டும் தான். சரி, இந்த சவுக்கார் ஜானகி அப்படிங்கிற மாரி பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த டைம்ல எம்ஜிஆரோட மனைவி ஜானகி. அவங்களும் வந்து ஒரு பிரபல நடிகை தான். அவங்க பேரு ஜானகினால, இவங்க பேரும் ஜானகினால 2 பேத்துக்குமே குழப்பம் வரும்னால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுடைய முதல் படம் பேரு சவுக்காரு. சரியா? அதனால சவுக்கார் ஜானகி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்னு சொல்லிட்டு, எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, சவுக்கார் ஜானகி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? அப்படிதான் இவங்களுடைய பேரு சவுக்கார் ஜானகி அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும், அதாவது இப்போ அவங்க 94 வயசுல வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே உங்கள பேர் வந்து சவுகார் ஜானகி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு அந்த பேர் வந்து புகழ் எல்லாமே இடம் பெற்றுட்டாங்க. சரியா? இவ்வளத்துக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த முதல் படமே நடிச்சாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் நடிச்சாங்க. என்ன படம்னா, இவங்க தமிழ்ல அறிமுகமானாங்க. 1952ல வளையாபதி மூலம் வந்து தமிழ்ல அறிமுகமானாங்க. சரியா? தமிழ்ல மட்டும் தான் நடிச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அடுத்தது வந்து கன்னடம், மலையாளம் இப்படிங்கிற மாதிரி நெறைய படங்கள்ல நடிச்சாங்க. ஒரு நல்ல ஒரு நடிகை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரியா? சிவாஜி கணேசன் கூட உயர்ந்த மனிதன், இருகோடு, புதிய பறவை, கே. பாலசந்தர் படங்கள்ல வந்து அடிக்கடி வந்து வருவாங்க. அப்புறம் வந்து தில்லு முள்ளு போன்ற காமெடி படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. மலையாளத்துல வந்து மம்முட்டியின் தாயாக சூரிய, மானசம் படத்துல வந்து நடிச்சாங்க. இப்படி நெறைய வேடங்கள்ல வந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ அது மட்டும் இல்லாம அவங்களோட 70 வயசுக்கு மேல கூட அவங்க நடிச்சாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகை. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த சினிமா துறைக்கே வந்தாங்க. அவங்களுடைய கை குழந்தையோட தான் இந்த ஃபீல்டுலே வந்தாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே. சவுகார் ஜானகியோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது, இவங்களுக்கு திருமணம் ஆகி 3 குழந்தைங்க இருந்தாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மகள்கள், 1 மகன். சரியா? குழந்தை பெரியவர்கள் ஆன பிறகு வந்து இவங்களுடைய திருமண பந்தம் மொத்தமா முடியுது. சரியா? அதாவது சவுகார் ஜானகி அவங்களுடைய குழந்தைய கூட்டிட்டு தனியா வந்து கணவர விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. சரியா? அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவர் வந்து இவங்களுடைய பணத்த அவ்வளத்தையுமே வீணாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதனால தனியா இருந்து அவங்களுடைய குழந்தைகள வந்து வளர்த்து கொண்டு வந்ததாகவும் சொன்னாங்க. ஆனா கணவர் எப்போ பிரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி துல்லியமான டேட் தெரியல. ரீசென்ட்டா தான், அதாவது 2021ல தான் அவங்க வந்து ஓப்பனா ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாங்க. சரியா? நான் வந்து கணவன பிரிஞ்சு தனியா என்னுடைய குழந்தைகள பார்த்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த சவுகார் ஜானகி. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் பிள்ளைங்களையும் வளர்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் சினிமா துறைக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்குற நீங்க சவுகார் ஜானகி உயிரிழந்திருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. இவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.